திருப்பரங்குன்றத்துல அங்க யாருமே எதிர்க்கலங்க. காலங்காலமா 1885 பிரிவி கவுன்சில்ல விளக்கேத்தி சொல்லியிருக்காங்க. அதே தீபத்தூண்ல 1912 சொல்லியிருக்காங்க. அதே தீபத்தூண்ல விளக்கேத்த சொல்லி. விஜயதரணி சொன்னாங்க, திருப்பரங்குன்றம் பாத்தீங்களா 1800 சொச்சத்திலேயே சொல்லிட்டாங்க, 1920 சொல்லிட்டாங்க, பிரிவு கவுன்சிலே சொல்லிட்டாங்க, அது விளக்கு தூண் தான் அப்படின்னு. அப்பவே சொல்லிட்டாங்கல்ல விளக்கு தூண் தான். அப்ப ஏன் காமராசர் முதலமைச்சரா இருந்த போது விளக்கு ஏத்தல? அப்ப ஏன் பக்தவசலம் முதலமைச்சரா இருந்த போது விளக்கு ஏத்தல? அப்ப ஏன் அண்ணா முதலமைச்சரா இருந்த போது விளக்கு ஏத்தல? அப்ப ஏன் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது விளக்கு ஏத்தல? அப்ப ஏன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது ஏத்தல? அப்ப ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது ஏத்தல? அப்ப ஏன் ஓபிஎஸ் இருந்த போது ஏத்தல? அப்ப ஏன் இபிஎஸ் இருந்த போது ஏத்தல? அது விளக்கு தூணுதான், சர்வே கல் இல்லைன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களா? அப்ப 100 வருஷமா ஏத்தாத ஜெயலலிதா இந்து விரோதியா? பதில் சொல்லுங்க. இப்ப ஏத்தணும்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவராட்சி காலத்துல இப்படி எல்லாம் கோர்ட்டுக்கு அலைய விடாம உங்க இந்து முன்னணிய, உங்க பிஜேபி காரங்களை போய் ஏத்திக்கிட்டுங்கன்னு அனுமதிச்சிருக்க வேண்டியதானே?